It's always nice to be in God's house. ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பது, ஆண்டவருடைய ஆலயத்துல இருப்பது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான காரியம். And 1 week is a long time. ஒரு வாரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நேரம். Last week I was in Chennai. போன வாரம் நான் சென்னையில இருந்தேன். And when I was coming back I was in train. நான் திரும்பி வரும்போது நான் ட்ரெயின்ல இருந்தேன். And all of a sudden I took my cell phone and I saw this news flash. நான் திடீரென்று என்னுடைய மொபைல்ல நியூஸ் பார்த்தேன். And it was a very sad news. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அது. The news was that 37 soldiers in Jammu and Kashmir were killed. 37 சோல்ஜர்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல கொல்லப்பட்டார்கள். And it was one person who did that. and ஒரே ஒரு ஆள் அதை செய்தார். It reminded me of how much evil a person can have in his heart. ஆனா இதே எனக்கு ஞாபகம் ஊட்டுனது எவ்வளவு கடினமான கடின ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்கும். How one person can have the courage to kill 37 innocent men. ஒரு ஆளுக்கு எப்படி 37 ஆட்களை கொல்லுகிறதுக்கான மனசு வந்தது? Jesus says there is no chance for man to go to heaven, but the only way to heaven is through me. என் பரலோகத்துக்கு வரதுக்கு ஒரே ஒரு வழி நான் மட்டும்தான். Because man's heart is so evil, the only thing that man can do is sin. மனிதனுடைய இருதயம் அவ்வளவு மோசமானது, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பாவம். And there was a man called Hitler. He killed 60 lakh Jews. ஹிட்லர்ங்கிற ஒரு மனிதன் இருந்தார், அவர் 60 லட்சம் யூதர்களை கொண்டு விட்டான். Man's heart is so much capable of doing evil. மனிதனுடைய இருதயம் நாசம் செய்வதற்கு, மோசம் செய்வதற்கு துணிந்த ஒரு இதயம். But only Jesus has the power to take those evil hearts and turn it into something good. இவ்வளவு கடினமான மோசமான இருதயத்தையும் மாற்றுறதுக்கு இயேசு ஒருத்தர் மாத்திரமே முடியும். We should all pray for this terrorist. நம்ம இந்த தீவிரவாதிகளுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். Terrorism has become a cancer in this world today. terrorismங்கிறது, இந்த உலக தீவிரவாதம்ங்கிறது உலகத்துல ஒரு கேன்சர் மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. It is not just happening in India, but it's happening all over the world. இது இந்தியால மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, உலகத்துல ஒவ்வொரு இடங்களிலும் நடக்குது. So let us pray that God will touch those people. நம்ம கண்டிப்பா இவர்களுக்காக ஜெபிக்கணும், இவர்களுடைய இருதயம் தொடப்படணும். Open your Bibles to the book of Genesis. நம் வேதாகமத்தை ஆதியாகம புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். And we have been dealing quite a lot from the Old Testament. நம்ம அதிகமாக பழைய ஏற்பாடுகளில் இருந்து நம்ம தியானித்து வருகிறோம். I will make sure that I will preach from the New Testament next week. அடுத்த வாரம் புதிய ஏற்பாடுல இருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். 2 weeks ago we studied about the life of Moses. 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம மோசேயோட வாழ்க்கையை பத்தி பார்த்தோம். This week we are going to go a bit back, 500-600 years back, and we are going to look at the life of Abraham. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். We are going to study as to why did God use Abraham. நம் ஆபிரகாமை எதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தினார்னு பார்க்க போகிறோம். Why did God not use somebody else instead of Abraham? ஆண்டவர் ஆபிரகாமை தவிர வேற யாரையும் ஏன் பயன்படுத்தவில்லை? And turn your Bibles to Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Even before we understand why God chose Abraham, it is very important to understand Genesis chapter 1 to 11. ஆண்டவர் ஆபிரகாமை எதற்காக தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 1 ல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். We all must have studied Genesis chapter 1 to 11. நம்ம எல்லாரும் ஆதியாகமம் 1 ல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் கண்டிப்பா கற்றிருந்திருப்போம். Genesis chapter 1 and 2 and 3 talks about creation. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படைப்பை பத்தி, உருவாக்குதலை பத்தி எழுதப்பட்டிருக்கு. How God created the entire universe out of nothing. ஆண்டவர் எப்படி இந்த பூலோகத்தை ஒன்றுமில்லாம இருந்து உருவாக்கினார். And at the end of chapter 3 there is the story of how sin entered the world. 3ஆம் அதிகாரத்துல பாவம் எப்படி உள்ள வந்ததுங்கறத நம்ம பார்க்கிறோம். Sin entered the world through Eve, through rebellious disobedience. கீழ்ப்படியாமைங்கிற காரணத்தினால ஏவாள் மூலமாக பாவம் உலகத்துல வந்தது. And once this one small sin came into this world, sin multiplied rapidly. இந்த பாவம் ஒரு பாவம் உள்ளே வந்ததும் இந்த பாவமானது பெருகிட்டு. Immediately after that you see
own brothers Cain and Abel fighting against each other. இதுக்கப்புறமா நம்ம பார்க்கிறோம் சொந்த சகோதரனோட சகோதரனை கொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். Sin has so much filled the heart that Cain kills his own brother. பாவமானது அவ்வளவு இருதயத்தை நிரப்பிட்டு காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்றுவிட்டான். He thinks that creating human being was a big mistake. ஜனங்களை உருவாக்குது, மனிதர்களை உருவாக்குது ஒரு பெரிய பெரிய தவறாக அவர் பார்த்தார். So he brings this worldwide flood and it destroys everyone. அதனால ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, எல்லா ஜனங்களையும் அடித்து கொண்டு போனது. And except for 8 people, everybody in the world got destroyed. 8 பேரை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அழிந்து போய் விட்டார்கள். Who got saved? யார் ரட்சிக்கப்பட்டா? Noah and his family got saved. நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். But immediately after Noah comes out of the ark, he starts drinking. ஆனா நோவா அந்த பேழையிலிருந்து வெளியே வந்ததும் குடிக்க ஆரம்பிக்கிறார். People are gone, but still sin is not gone. ஜனங்கள் போய்விட்டார்கள், ஆனால் பாவமானது அது போகவில்லை. When you continue reading and people become proud. இதுக்கப்புறமா நம்ம இன்னும் வாசிப்போம்னா நம்ம பார்க்கலாம், ஜனங்கள் பயங்கரமாய் பெருமை கொள்கிறார்கள். And they want to build this tower so that they can reach God. அதனால அவர்கள் ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டி வானத்துக்கு நேராக செய்ய ஆரம்பிக்கிறார்கள். Every time when we look at the Bible, God comes to meet man. எல்லா டைமும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஜனங்களை சந்திக்க அந்த உலகத்துக்கு வருகிறார். But these people are so proud, now they want to go and meet God. ஆனா இந்த ஜனங்கள் அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஜனங்களா இருக்காங்க, அவங்க தேவனை பார்க்கணும், தேவனிடத்துல போகணும்னு ஆசைப்படுகிறாங்க. Now sin has been replaced by pride. இப்ப பாவமானது பெருமையினால நிரப்பப்பட்டது. What is the greatest sin that man can do? இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய தவறு, பெரிய பாவம் என்ன பண்ண முடியும்? Is pride. அது பெருமை கொள்வது. Once we are filled with pride, we cannot see the sins of our heart. நம்ம ஒரு பெருமை கொண்டோம்னா நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற பாவங்களை அறிந்து கொள்ள முடியாது. We replace God. நம்ம ஆண்டவரையே மாற்றி விடுவோம். Then we become God. நம்ம கடவுளாக எண்ணிக்கொள்வோம். And we no more need God. And நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ள. Now chapter 1 to 11 you see complete sinfulness. 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிகமான பாவங்களை பத்தி நம்ம பார்க்கிறோம், பாவம் நிறைந்திருக்கிறதை பத்தி பார்க்கிறோம். But in chapter 12 something strange happens. ஆனா இந்த 12ஆம் அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். God again wants to set everything straight. ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் சீரமைக்க விரும்புகிறார். God wants to make everything well again. ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் சீரமைக்க விரும்புகிறார். So he calls a man called Abraham. அதனால அவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். Why did God call Abraham and not anybody else? ஆண்டவர் ஆபிரகாமை எதுக்கு தெரிந்து கொண்டார், வேற யாரையும் இந்த உலகத்துல இருந்து எதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை? Why didn't God call Abraham's father? ஆண்டவர் எதுக்காக ஆபிரகாமுடைய தகப்பனை அழைக்கவில்லை? Why didn't God call Abraham's brother? ஆண்டவர் ஆபிரகாமுடைய சகோதரனை அழைக்கவில்லை? This is what we are going to study today. இததான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். Why did God call Abraham? ஆண்டவர் எதுக்காக ஆபிரகாமை அழைத்தார்? And can God call us too? ஆண்டவர் நம்மையும் அழைக்க முடியுமா? Can God call us too for his ministry? ஆண்டவர் நம்மையும் அவருடைய ஊழியத்துக்காக அழைக்க முடியுமா? Can also God call us for accomplishing his will? ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மளை அழைக்க முடியுமா? So in chapter 12 verse 1 gives us a small hint as to why God called Abraham. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம ஆண்டவர் எதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்ங்கற ஒரு விஷயத்தை அதிலே பார்க்கலாம். If you turn your Bibles to Genesis chapter 12 verse 1, it says this: Now the Lord said to Abraham, Go forth from your country and from your relatives and from your father's house. இதுல ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ உன்னுடைய வீட்டாரை விட்டு உன்னுடைய தேசத்தை விட்டு கடந்து போ. So God is giving him this hard task. ஆண்டவர் அவருக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுக்கிறார். He is saying that you should leave your country, you should leave your relatives, you should leave your father's house and you should go to a place that I show you. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்வது என்னன்னா, நீ உன்னுடைய தேசத்தை விட்டு உன் இனஜன பந்துக்களை விட்டு எல்லாரையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போணும். I mean, leaving your country is not easy. நம் தேசத்தை விட்டு போவதென்று ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் இல்ல. Leaving your people is not easy.
நம்ம இங்க இருக்கிற ஜனங்களை நம்ம கூட இருக்கிற ஜனங்களை விட்டு விட்டு போவது சுலபமான விஷயம் இல்ல. Especially leaving your house is not easy. நம் வீட்டை விட்டு செல்வதுங்கிறது இவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. I studied 8 years in hostel. நான் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஹாஸ்டல்ல படித்தேன். And I know what it means to leave your mother's and your father's house. அதனால அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த வாழ்க்கை என்பதுன்னு எனக்கு தெரியும். Food. சாப்பாடு. Who will give you food? யார் உங்களுக்கு சாப்பாடு தருவா? There are moments in hostel that I wished I had chicken biryani. நிறைய தர நேரங்கள்ல நான் நினைத்தது உண்டு ஹாஸ்டல்ல இருக்கும்போது எனக்கு எப்படியா சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். And when I go to the cafeteria to have lunch, all I get is sambar. And cafeteria சாப்பிடுறதுக்கு நாங்க போனோம்னா அங்க இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா சாம்பார். There are certain times that I want to spend time with my family. நான் நிறைய நேரம் என்னோட குடும்பத்தார் கூட நேரம் செலவிட விரும்புவேன். And in hostel sometimes all that you get is loneliness. ஆனா ஹாஸ்டல்ல பல நேரம் நீங்க சந்திப்பது வெறும் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை. So when God calls Abraham, he gives him the toughest challenge that he could get. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு இருக்கிறதுலே மிக கடினமான ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். And where is God calling Abraham to go? ஆண்டவர் எங்கே அவரை கொண்டு போக அழைக்கிறார்? God doesn't say it goes to that place. ஆண்டவர் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்ங்கறத சொல்லல. God doesn't say go to that place. ஆண்டவர் இந்த இடத்துக்கு நீ போய் அந்த இடத்துக்கு போன்னு சொல்லல. God doesn't name a specific place. ஒரு இடத்துக்கு பேர் எடுத்து அந்த பேர் இடத்துக்கு போன்னு சொல்லல. But God is telling him go to the place that I will show you. ஆனா ஆண்டவர் சொல்வது என்னன்னா நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ போ. See? Uncertainty. ஒரு நிலை இல்லாத ஒரு God tells him to go but he doesn't know where he's going. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறார் நீ போணும் ஆனா எங்க போணும்னு ஆண்டவர் சொல்லல. Sometimes God can do that. சில நேரம் ஆண்டவர் அது செய்வார். We do not have to know everything that is going to happen in our lives. நமக்கு என்னெல்லாம் நடக்க போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. God will reveal when he has to reveal. எப்போ அது வெளிப்படுத்தணுமோ ஆண்டவர் அந்த நேரத்துல அது வெளிப்படுத்துவார். But all that we have to do is initially obey God. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்னன்னா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். Sometimes I wonder how we pray. நம்ம சில நேரம் pray as if we want to know all the answers to the questions that we have. நம்ம சில நேரம் இப்போ இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரே ஜெபத்துல எனக்கு பதில் உண்டாகிரணும். And God sometimes says relax. ஆனா சிலர் ஆண்டவர் சொல்வது பொறுமையா இரு. நான் உனக்கு பதில் தருவேன். But I will give you answer when you need it. ஆனா அந்த பதிலை உனக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துல உனக்கு தருவேன். Now God is asking Abraham to go but he doesn't know where to go. ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார் செல்வதற்கு ஆனா எங்க போகணும்னு சொல்லவில்லை. Before a great journey begins you have to take that first step. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல் படி எடுத்து வைக்க வேண்டும். Sometimes we talk about big dreams. நம்ம சில நேரம் பெரிய கனவுகளை பத்தி பேசுவோம். I want to do that. எனக்கு அந்த விஷயம் பண்ணனும். I want to do this. எனக்கு இந்த விஷயம் பண்ணனும். I want to start a company. நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனும். I want to do this for God. எனக்கு இது ஆண்டவருக்காக. We sometimes only talk. நம்ம வெறும் பேசிக்கொண்டே இருப்போம். But it's very important we take that first step of faith. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம முதல் படி அதற்காக எடுத்து வைக்கணும். Sometimes those people who only talk continue to talk as long as they live. சில பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இது செய்யணும் அது செய்யணும் கடைசி வரைக்கும் அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். You do not see those talk becoming actions. ஆனா அவங்க சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதோ நடக்கிறதோ நீங்க பார்க்க முடியாது. Abraham was told to go. ஆண்டவர் ஆபிரகாமை போக சொன்னார். He took that first step and he went. And ஆபிரகாம் முதலாவது படியை எடுத்து வெளியே கிளம்பி சென்றார். You know, I'm reminded of the story that I heard when I was in college. நான் காலேஜ்ல இருக்கும்போது நான் கேட்ட ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். There was this American missionary who was working in Mumbai. அமெரிக்கன் மிஷனரி ஒருத்தர் மும்பைல வேலை பார்த்து கொண்டிருந்தார். He was working among the prostitutes in Mumbai. அவர் இங்க மும்பைல இருக்கிற விபச்சாரிகளுக்கு நடுவுல வேலை பார்த்து கொண்டிருந்தார். One day all of a sudden he gets a call from America saying that his mother is ill and she's going to die of cancer. அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவர் ஃபோன் கால்ல அவருக்கு சொல்லப்பட்டது உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க கேன்சர்ல இருக்காங்க திருப்பி வந்து விடுங்க. So he goes to the doctor, he goes to America and he meets the doctor. அவங்க அந்த அமெரிக்கா போய் அந்த டாக்டரை சந்திக்கிறாங்க. And as he meets the doctor says all that your mother has is 2 to 3 weeks. அவருக்கு சொல்றது என்னன்னா அவங்க டாக்டர் சொன்னது என்னன்னா உங்க அம்மாக்கு மொத்தமே இன்னும் 2 இல்ல 3 வாரம் தான். After 3 weeks she will not live again.
2 இல்ல 3 வாரத்துக்கு அப்புறம் நீங்க அவர்களை பார்க்க முடியாது. And as he waited for 3 weeks, his mother did not die. 3 வாரம் இருந்தாங்க, அவங்க அம்மா இறக்கவில்லை. So he has to come back to India. அவங்களுக்கு திருப்பி இந்தியா வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு. So he asked for permission, but he did not get permission. அவங்க பெர்மிஷன் கேட்டு பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. What would have been his feeling when he was boarding the flight? அவங்க அந்த ஃப்ளைட் எடுக்கும்போது அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? He for 100% knew that he will not see his mother again. அவங்களுக்கு 100% தெரியும், நான் என்னோட அம்மாவை திருப்பி பார்க்க முடியாது. The last time that he turns back and looks at his mother is the last time that he will see ever in his life. அவர் இப்போ அம்மாவை இப்போ ஒருக்கா பார்க்கிறது இதுதான் கடைசி, இதுக்கு அப்புறம் அவங்க அம்மா உயிரோட பார்க்க முடியாது. But he took the step and he went. ஆனா அவர் ஒரு படி எடுத்து வைத்து முன்ன கடந்து சென்றார். When God asks you to do certain things, it's extremely painful. சில நேரம் ஆண்டவர் நமக்கு சொல்ற சில விஷயங்கள் ரொம்ப கடினமானதா இருக்கும். It breaks your heart. நம்ம இதயங்களை உடைக்கிற விஷயங்களா இருக்கும். But God is always there with you. ஆனா ஆண்டவர் எப்பவுமே உங்க கூட இருக்கிறார். He said, I will be there with you till the end of the age. நான் உன்னோடு இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன். As I was preparing for this sermon, I was reminded of a story when I was in college. நான் இந்த sermon prepare பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. When I was studying in college, I went to study in Canada, Vancouver. நான் வான்கூவர்ல படிக்க கடந்து சென்றிருந்தேன். And when you go to a foreign country to study, you need lot of money. வெளிநாட்டில் நீங்க கடந்து செல்றீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். But we did not have that much amount of money. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை. So every night I used to sit in my laptop and browse through college websites. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட்ல நான் பார்த்து கொண்டே இருப்பேன், தேடி கொண்டே இருப்பேன். And as I look at this college and universities, saliva used to come out of my lips. ஒவ்வொரு தடவையும் நான் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி பத்தி இன்டர்நெட்ல தேடும்போது என்னோட வாயிலிருந்து எச்சல் வரும். I somehow wanted to go and study in this college. எனக்கு எப்படியாவது இந்த காலேஜ்ல எனக்கு படிக்கணும். So I used to place my hand on the laptop screen and I used to pray, God send me to this college. அதனால ஒவ்வொரு காலேஜ் எனக்கு பாக்கும்போது அந்த காலேஜ் மேல கை வச்சு சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த காலேஜ்ல அனுப்புங்க. One day I said, let me start doing something. அதனால ஒரு நாள் நான் யோசிச்சேன், நான் செயல்பட ஆரம்பிக்க போகிறேன். Then I started applying. அதனால ஒவ்வொரு காலேஜ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். I always knew that God was directing me to go and study. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னை படிப்பதற்காக என்னை ஊக்குவிக்கிறாருன்னு. I simply started applying. நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். And I sent the application form. அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணேன். It took me 6 months to fill the application form. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புறதுக்கு எனக்கு 6 மாதங்கள் ஆயிட்டு. Because I was not sure, will I get or will I not get? ஏன்னா எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்தது. I sent the application form. அதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பினேன். After 3 months they responded saying that you are admitted. 3 மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு மெயில் வந்தது, உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டதுன்னு. Then I was happy. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். Euphoria, I was extremely happy. ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருந்தேன். I was so happy that I could not even sleep. நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், என்னால தூங்க கூட முடியல. Then all of a sudden I realized that I need to do visa. அதுக்கப்புறம் தான் எனக்கு வீசா பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தது. I thought now I got admission but I won't get visa. இப்போ எனக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டதா எனக்கு வீசா கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அப்படி நான் யோசிச்சேன். Then for the next 3 months I applied for visa. 3 மாதங்களுக்கு நான் வீசா அப்ளை பண்ணேன். And I got somehow by the grace of God I got visa too. ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு வீசாவும் கிடைத்தது. And as I got visa I was extremely happy. இந்த வீசா கிடைத்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். Book my tickets, went to Vancouver. டிக்கெட்லாம் புக் பண்ணி வான்கூவர் கடந்து சென்று விட்டேன். And as I saw the course curriculum, அந்த கோர்ஸ்க்கு அந்த ஃபுல் சிலபஸ் நான் பாக்கும்போது and the amount of money for one subject, ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஃபீஸ் நான் பாக்கும்போது my heart sank. என்னோட இதயம் மனது நொறுங்கி போறது. Because one subject cost 75,000 rupees. ஏன்னா ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் 75,000 ரூபாய். 12 classes 75,000 rupees. 12 கிளாஸ் ஆனா 75,000 ரூபாய். And I thought to myself, I won't be able to study. நான் யோசிச்சேன், என்னால கண்டிப்பா படிக்க முடியாது. All that I can do is maximum spend 2 to 3 months then go back to India. மொத்தத்துல இன்னொரு 2 இல்ல 3 மாசங்கள் இங்க இருந்துட்டு நான் கடந்து போக போறேன். I remember I was sitting in a group. First day of class I was sitting in a group. நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஒரு குரூப் கூட உட்கார்ந்திருந்தேன். And in that group everybody was introducing themselves and sharing one prayer request. And ஒவ்வொருத்தரும் அந்த குரூப்ல ஒரு prayer request சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. And one person said, I am from the United States of America, I am a businessman.
ஒருத்தர் சொன்னார் நான் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கேன், ஒரு பிசினஸ்மேன். You know, for a very long time I wanted to come and study in this college. ரொம்ப வருஷங்களா எனக்கு இங்க படிக்கணும்னு ஆசை. And for that I sold all my house, I sold all my property. Now I am in Vancouver. நான் என்னோட எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையும் வித்துவிட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். I have few crores in my hand. என்கிட்ட இப்ப சில கோடிகளே இருக்குது. He said I have few crores in my hand. என்கிட்ட இப்ப சில கோடிகளே இருக்குது. Please pray. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. Please pray that this money would not run. இந்த எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க, இந்த காசு தீந்து போக கூடாது. As I listened to that, my heart sank even deeper. நான் அது கேட்கும்போது என்னோட இருதயம் இன்னும் நொறுங்கி விட்டது. I had 5 lakhs. என்கிட்ட மொத்தமே 5 லட்சம் தான் இருந்துச்சு. For 2 years. 2 வருடங்களுக்கு. To pay for my tuition fees. எனக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு. To pay for my house rent. என்னோட ஹவுஸ் ரெண்ட் பே பண்றதுக்கு. To pay for my food. என்னோட சாப்பாடுக்கு பே பண்றதுக்கு. Everything. எல்லாத்துக்கும் 5 lakh rupees. மொத்தமே 5 லட்சம் ரூபாய். And as I was sitting in a corner, I thought I won't be able to study. I should go back now. நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சதெல்லாம் என்னால இப்ப படிக்க முடியாது, நான் கண்டிப்பா திருப்பி போய் விடணும். Then I was sad, I was depressed, and I started going back to my room. அதனால நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன். அதனால திருப்பி நான் வீட்டுக்கு போய் விடலாம்னு நினைத்தேன். As to go to my room, I had to cross this bus stand. என் வீட்டுக்கு போறதுக்கு நான் ஒரு பஸ் ஸ்டாண்டை தாண்டி செல்லணும். As I was going through bus stand, I saw something glittering on the floor. அந்த கீழ தரையில ஒரு இது ஷைனா இருந்தது பார்த்தேன். As I saw something shining, what I did was I took it in my hand and I saw it. அந்த ஷைன் ஆகுற அந்த பொருளை ரோட்ல இருந்ததை பார்த்து நான் அதை கையில எடுத்து அதை நான் என்னன்னு பார்த்தேன். I saw a ring. ஒரு ரிங் இருந்தது. It was a golden ring. ஒரு கோல்ட் ரிங் அது. With a diamond on it. அதுல டைமண்ட் இருந்தது. So I looked around. நான் சுற்றி முற்றி பார்த்தேன். I saw nobody. யாருமே இல்லங்க. Went back to my college. திருப்பி காலேஜ் போனேன். Went to the reception. ரிசெப்ஷனுக்கு போனேன். I said I found a ring. நான் சொன்னேன் இந்த ரிங் நான் கையில எனக்கு கிடைச்சது. They said we are not responsible for this. அவங்க சொன்னாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. So then I took the ring, went to my room. அதனால அந்த ரிங் எடுத்து என்னோட ரூம்ல கடந்து சென்றேன். I was lying in bed and I was looking at the ring. நான் படுத்துட்டு அந்த ரிங்கே பார்த்துட்டு இருந்தேன். I was saying, why did I find this ring today? நான் எதுக்காக இந்த ரிங் கண்டுபிடிச்சேன்? I only lose, I don't find anything. நான் வந்து how did I find this ring today? இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? Then all of a sudden I remembered what happened in college. அதனால நான் அந்த காலேஜ்ல இருக்கிற விஷயம் அதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது. I remembered that God is telling me that you don't worry, I will provide. எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் ஆண்டவர் சொல்கிற ஒரே விஷயம், நீ எதற்கும் கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாமே தருகிறேன். I have called you and I will provide. நான் உன்னை அழைத்தேன், நான் உனக்கு தருவேன். Because I had that ring every day for the next 2 years in my purse. அந்த ரிங் என்னோட பர்ஸ்ல 2 வருடமா இருந்தது. So every time I used to look at my purse and see no money, I used to see that ring. அந்த பர்ஸ்ல எப்பவுமே காசு இல்லனா கண்டிப்பா அந்த ரிங் அதுல இருக்கறத பாப்பேன். And I used to be reminded of what God told me. ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாருங்கறது அது மூலமா நான் ஞாபகப்படுத்துவேன். You know, the biggest miracle was I did not sell the ring. ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த ரிங்கை நான் விற்கவே இல்லை. All my needs were taken care of. எல்லா என்னோட தேவைகளும் சந்திக்கப்பட்டது. He took care of my tuition fees. என்னோட ஃபீஸோட தேவைகள் சந்திக்கப்பட்டது. He took care of my food. என்னோட சாப்பாடு தேவைகள் சந்திக்கப்பட்டது. He took care of my house. என்னோட வீடோட தேவைகள் சந்திக்கப்பட்டது. I did not have to sell the ring. எனக்கு அந்த ரிங்கை விற்க வேண்டிய நிலைமையே வரல. Hallelujah. Hallelujah. If God calls you, he will certainly take care of you. ஆண்டவர் உங்களை அழைத்தார்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக்கொள்வார். So when God is telling you to do something, take this leap of faith. ஆண்டவர் உங்களை ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறார்னா நீங்க அதற்கான முதல் படி எடுத்து வைக்கணும். If God is telling you something, do it. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு விஷயம் சொல்றாருன்னு நீங்க கண்டிப்பா அதை செய்யுங்க. If you have a burden in your heart, do it. உங்களுடைய இருதயத்துல ஒரு பாரம் இருந்ததுன்னா அதை நீங்க செய்யுங்க. Because God will lead you. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார்.